சார், இன்னைக்கான டாபிக் நம்மளுடைய ஆன்மீக பரிகார வியூவர் வந்து ரொம்ப நாளாக கமெண்ட்ல கேட்டுட்டு இருந்த கொஸ்டின் தான் சார் இது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய கனவுல வந்து முருகப்பெருமான் காட்சி கொடுத்திருக்கார். அதுவும் எப்படி காட்சி கொடுத்திருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால முருகனா, குழந்தையா, குட்டி முருகனா காட்சி. எல்லாமே நிமித்தம்னு சொல்லுவாங்க ஜோதிட சாஸ்திரத்தில். நிமித்தம் வார்த்தையை சொல்லும் பொழுது நான் வந்து நடுவில் அப்படியெல்லாம் இல்லை அப்படிலாம் சொல்லவே முடியாது. ஏன்னா மாலை போட்டிருக்கும் பொழுது எல்லாரும் சொல்ல எடுக்கும் பொழுது முருகா அப்படின்னு தான் ஆரம்பிப்பாள். திருப்பியும் இன்னொருத்தர் அவன் வேலும் மயிலும் துணை, அதனால் வேல் கொண்டு காப்பாற்றுறார். வேல் பூஜை நிறையா பேருக்கு சொல்லியிருக்கேன். இந்த நிகழ்ச்சி நம்ம நிகழ்ச்சியிலேயே சொல்லியிருக்கேனா? சொல்லியிருக்கீங்க. அதில் நிறைய பேர் கடைப்பிடிச்சு நிறைய வீடுகளில் சார் ஒரு அம்மா சொன்னா, சார் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நான் யாரை சந்திக்க வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர் மகேஷ் ஐயர் சாரை தான் சந்திக்க வந்திருக்கேன். சார் வந்து காசி கயா ஒரு புனித யாத்திரை வந்து போட்டிருக்காங்க. இந்த ட்ரிப் வந்து நவம்பர் 11 துவங்க இருக்கு. ஸோ நவம்பர் 11 2024 இந்த வருஷம் இந்த ட்ரிப்பில் யாரெல்லாம் இந்த புனித யாத்திரை செல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ, வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி முழு விபரம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த அற்புதமான புனித யாத்திரையை நீங்களும் மேற்கொள்ளணும். ஸோ இன்னைக்கு சாரை சந்திச்சு ஒரு கமெண்ட்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வியை தான் கேட்க போறேன். என் கூட சேர்ந்து அதற்கான விடையை நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. வணக்கம் சார். முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் திருமகனே ஒருகை முகந்தம்பே நின்றுடைய தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே கைதுருவேன் நான். வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. சார், இன்னைக்கான டாபிக் நம்மளுடைய ஆன்மீக பரிகார வியூவர் வந்து ரொம்ப நாளாக கமெண்ட்ல கேட்டுட்டு இருந்த கொஸ்டின் தான் சார் இது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய கனவுல வந்து முருகப்பெருமான் காட்சி கொடுத்திருக்கார். அதுவும் எப்படி காட்சி கொடுத்திருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால முருகனா, குழந்தையா, குட்டி முருகனா காட்சி கொடுத்திருக்கார். இந்த மாதிரியான கனவு எனக்கு ஏன் வந்தது அப்படின்னு கேட்டிருக்காரு சார். பொதுவாகவே பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நிறையா பேர் குழந்தை வரத்துக்காக பிரார்த்தனை பண்ணுறவாளுக்கு இந்த மாதிரி ஒரு வரம் வந்து அவளுக்கு இருக்கும். சில பேர் குழந்தை இருக்கும் வீட்டில், நானே உனக்கு குழந்தையாக பிறந்திருக்கேன்னு காட்சி கொடுக்குறதாகவும் இருந்துட்டுருக்கார். சில பேர் ரொம்ப மன கஷ்டப்பட்டுக்கும்போது நான் இருக்கேன் நீ ஏன் கவலைப்படுறேங்கிறத ஒரே ஒரு வார்த்தை, யாம் இருக்க பயமேன் அப்படிங்கிற வார்த்தையை மனசில் நினச்சிக்க வேண்டியதான். அது ஆனால் நல்ல நிகழ்வு தானா சார்? கண்டிப்பாக. ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். இந்த மாதிரியான கனவுகள் வரது ரொம்பவே நல்லது அப்படின்னு அவருக்கு வந்து இது ஒரு நல்ல விடையாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்லை சார், இப்போ நம்ம வந்து பஸ்ஸில் போயிட்டுருப்போம், இல்லை காரில் பிரயாணம் செஞ்சு கொண்டிருப்போம். இந்த மாதிரி கார்லேயோ பஸ்லேயோ போகும்போது நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பேருந்துலேயோ இல்லைன்னா ஒரு கார்லேயோ முருகருடைய திருவுருவ படத்தை வந்து நம்ம பார்ப்போம். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய படங்கள் தான் நம்மளுடைய பார்வைக்கு அதிகமாக வந்துட்டு போகும். நாம் ஒன்று மனசில் நினச்சிக்கிட்டு இல்லை வேண்டிக்கிட்டு இல்லை முருகனை நினச்சிட்டு இருக்கும் பொழுது இந்த மாதிரியான திரு உருவங்கள் நம் முன் வருவது வந்து எதை குறிக்கிறது? பொதுவாகவே எல்லாமே நிமித்தம்னு சொல்லுவாங்க ஜோதிட சாஸ்திரத்தில். நிமித்தம் அப்படின்னு பேர் இருக்குது. நீங்கள் எங்கேயாவது போகும்பொழுது மனசம்ப சங்கடமாக இருக்கும்போது எனக்கு டெய்லி ஏற்படுறது எப்படி, இப்போ டெய்லி சங்கடப்படுறீங்களா சார், ஏதாவது ஒரு விஷயத்தை நினைக்கும் போது டக்குன்னு அந்த இடத்துல தரிசனத்தை கொடுக்குறாரு. அப்போ அந்த யாம் இருக்க பயமேன், அதே மாதிரி காக்க காக்க கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க அந்த வார்த்தை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முருகர் துணை, திருச்செந்தூர் முருகர் துணை, பழனி ஆண்டவர் துணை, இப்படி பல எழுத்துக்கள் நம்ம பார்க்க முடியுது. நமக்காக அது வார்த்தை மாதிரியே நம்ம வந்து எடுத்துக்கொள்ள முடியும். நீங்கள் பகவத்கீதையில் ரேண்டமாக அப்படி எடுத்து திறந்து பார்த்து லெஃப்ட் அண்ட் ரைட் படிச்சல்னா உங்களுக்கு உண்டான ஒரு மனசில் கேள்விக்கு பதில் அந்த இடத்துல இருக்கும். உண்மை. இந்த மாதிரி ராமகிருஷ்ண பொன்மொழிகள், விவேகானந்தருடைய பொன்மொழிகள், சுவாமி சச்சிதானந்தரனுடைய பொன்மொழிகள், சிவானந்தருடைய பொன்மொழிகள், காஞ்சி மகாபெரிவாளுடைய பொன்மொழிகள், பாபா சத்யசாய் பாபா அவருடைய பொன்மொழிகள், இது போன்ற பல்வேறு இந்த பொன்மொழிகள் எடுத்து திறந்து பார்க்கும்பொழுது அதில் நம்மளால் பார்க்க முடியாது இந்த விஷயத்தை. முருகரை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க சார். முருகப்பெருமானும் மகேஷ் ஐயரும் வேறல்ல அப்படின்ற அளவுக்கு நம்ம நேயர்கள் கூட நிறைய பேர் கமெண்ட்ஸில் இந்த மாதிரி போடுறாங்க சார். அண்ணா, நான் வந்து முருகப்பெருமானை உங்களுடைய ரூபத்தில் பார்க்குறேன் அப்படின்னு போடும்பொழுது ரொம்பவே நெகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு ஸ்லோகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட முருகருடைய ஸ்லோகம் சொல்லி தான் நீங்கள் ஒரு நிகழ்ச்சியே துவங்குவீங்க. அந்த அளவுக்கு வந்து முருகரும் நீங்களும் ஒன்றிணைஞ்சிருக்கீங்க, கலந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் சார், இப்போ பொதுமக்களுக்கு வந்து நீங்கள் ஒரு மந்திர உபதேசம் கொடுக்குறீங்க, முருகருடைய மந்திரத்தை சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா எந்த ஒரு மந்திரத்தை முன்னிலைப்படுத்தி நீங்கள் சொல்லுவீங்க சார்? இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது நான் வந்து நடுவில் அப்படியெல்லாம் இல்லை அப்படிலாம் சொல்லவே முடியாது. ஏன்னா மாலை போட்டிருக்கும் பொழுது எல்லாரும் சொல்ல எடுக்கும் பொழுது முருகா அப்படின்னு தான் ஆரம்பிப்பாள்.
திருப்பியும் இன்னொருத்தர் ஆமாம் முருகா அப்படின்னுவா. இந்த பக்கம் பேசுவா ஆமாம் முருகா அப்படின்னு பேசுவா. சபரிமலைக்கு மாலை போட்டவா அப்படி தான். ஏன்னா மாலை போடும்போது அந்த தெய்வ சக்தி உள்ளே இருக்குன்னு பேர். என்னை சொல்கிறவாலும் முருகருடைய சக்தி கொண்டவர் தான். அவங்களையும் முருகர்கிட்டருந்து பிரிக்க முடியாது, என்னையும் முருகர்கிட்டருந்து பிரிக்க முடியாது, உங்களையும் பிரிக்க முடியாது. எல்லாரும் முருக பக்தர்கள். இந்த முருகனுடைய அனுகிரகம் அனுதினமும் நம்மளுடைய லைஃப்பில் இருந்துட்டுருக்கிறத நம்மளால் பார்க்க முடியாது. ஆக இன்றைய இந்த விஷயங்களில் பார்த்துட்டோம்னா சில பேர் சொல்கிறாங்க, எந்த நாமத்தை முருகனுடைய நாமத்தை சொல்லும் பொழுது அது பலப்படுறது. ஏதோ ஒரு நாமத்தை சொல்லி அதை நான் டெய்லி சொல்லிட்டு இருக்கேன்னா ஓம் சரவண பவா இந்த மந்திரத்தை சொன்னப்போ வாரியார் சாமிகளாக தான் சொல்கிறார். அது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி உங்களுக்கு தெரிந்த மந்திரத்தை முருகனுடைய திருப்புகளை பாடினா போதும், சடன்னு ஓடி வந்துடுவார். அவ்வளோ சக்தி உண்டு முருகப்பெருமானுடையத்தில். சார், எத்தனையோ யுகங்கள் தாண்டி இப்போ கலியுகம் நடந்துட்டுருக்கு. ஆனால் நீங்கள் ஒரு பதிவில் முருகர் யுகம் அப்படின்னு சொன்னீங்க. அது எதனால் சார்? முருகருடைய காலம்தான் அது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் எல்லா மனிதருடைய வாழ்க்கையிலையும் ஒரு மாற்றத்தை கொடுக்குறார். கலியுகம்னு நிறைய பேர் சொல்கிறா. கலியுகம்னு சொல்லி நம்ம வீட்டில் எப்பவுமே கெட்டது சொல்லப்படாதுன்னு சொல்லுவாள். ஒரு உப்பு தீர்ந்தா கூட அந்த உப்பு தீர்ந்தாச்சுன்னா நிறைவாக இருக்குதுன்னு சொல்லுவாள். சக்கரை நிறைஞ்சிருக்குன்னுவா. நெகட்டிவாகவே பேச மாட்டா. பட் எல்லோரும் இப்போ நெகட்டிவாக கலியுகம்னு சொல்கிறா. கலியுகம் இல்லை, இது முருகர் யுகம். கலியுகம் இல்லை, இது சக்தி யுகம். கலியுகம் அந்த யுகத்துக்கு வேணால் பேர் இருக்கலாம். ஆனால் இந்த யுகம் சிவயுகம், இந்த யுகம் விஷ்ணுவுடைய யுகம், இந்த யுகம் தெய்வ சக்தி நிறைந்த யுகம். அதுதான் இந்த யுகத்தை பெருமையாக நம்ம கொண்டு போகிறோம். ரொம்பவே அழகாக சொன்னீங்க சார். இப்போ முருகர் கையில் இருக்கக்கூடிய வேல், வெற்றி வேல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முருகருடைய வேலின் மகிமை பற்றி மக்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்கள் சார். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை மனமே, ஸ்கந்தனுண்டு கவலையே இல்லை மனமே, ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசனுடன் ஞானமொழி பேசு முகம் ஒன்று. மூணாவது, கூறும் அடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று, குன்றுருக வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடை சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, ஆறுமுகமான பொருள் நீயருள வேண்டும் ஆதி அருணாச்சலமாய் இருக்கும் எம்பெருமானேன்னு சொல்லுவாள். இந்த முருகப்பெருமானுடைய இந்த வேல் அப்படின்னு சொல்லும் பொழுது வேல் கொண்டு காப்பார் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அதனால தான் வேலும் மயிலும் துணை. அதனால் வேல் கொண்டு காப்பாற்றுறார். வேல் பூஜை நிறையா பேருக்கு சொல்லியிருக்கேன். இந்த நிகழ்ச்சி நம்ம நிகழ்ச்சியிலேயே சொல்லியிருக்கேனா? சொல்லியிருக்கீங்க சார். அதில் நிறைய பேர் கடைப்பிடிச்சு நிறைய வீடுகளில் சார் ஒரு அம்மா சொன்னால், சார் இப்போ என்ன படிக்கணும், என்ன பண்ணணும்னு தெரியல, காசு இல்லை, முருகான்னு சொன்னால் மாமா உதவி பண்ணிவிட்டார், வேலை வச்சு பூஜை பண்ணேன். திருப்பி பொண்ணுக்கு அடுத்த ஃபீஸெல்லாம் கட்டணும், முருகா காப்பாற்றுங்கிறார், மாமா உதவி பண்ணார் சார். சந்தோஷப்பட்டேன். என்ன பண்ண போகிறோன்னு தெரியலேன்னு சொன்னால் நல்ல வேலை கிடச்சிது சார். டப்புன்னு அவள் அப்பாவுக்கு இத்தனை வருஷமாக எதுவுமே இல்லாமல் இருந்தால் அவங்க அப்பாவுக்கும் வேலை கிடச்சிது சார். சொந்த வீடு இல்லை, முருகா ஒரு இடம் கொடுக்க மாட்டியான்னு கேட்டேன். வேல் பூஜை பண்ணேன், இடத்தையும் கொடுத்தார் சார். இன்றைக்கி என்ன சார் இல்லை எங்ககிட்ட? இடம் இருக்குது, வீடு இருக்குது, பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணியாச்சு, எல்லா சௌகரியத்தையும் கொடுத்தாரு அந்த முருகன். அந்த முருகன் மட்டும் எப்போவும் சதா காலம் அந்த வேல் பூஜை பண்ணிகிட்டே இருப்பேன் சார். வேறு ஒன்றும் இல்லை, எனக்கு குழந்தை படிக்கிறதுலேருந்து ஆரம்பித்து நீங்கள் சொல்கிறத கேட்டு இன்னைய வரைக்கும் இந்த வேல் பூஜை தான் சார் எனக்கு உதவி செய்யுதுன்னு சொல்லலாம். எனக்கு நித்தியம் வேல் பூஜை பண்ணுவேன். என்னோடய ஆஃபீஸில் அங்கே என்னோடய ஸ்ட்ரீட்டுக்கு பக்கத்தில் வேல் இருக்கிறது நீங்கள் பார்த்துருக்கேன் இல்லையா? ஆமாம் சார். அதான் 6 முகத்துக்கும் ஒவ்வொரு முகத்திற்கும் ஒரு தனித்துவம் இருக்குது. இந்த 6 முகத்துக்குமான நெய்வேத்தியம் என்ன சார்? பொதுவாகவே முருகப்பெருமானுக்கு நைவேத்தியம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப விசேஷமாக ஃபஸ்ட்டு சக்கரை பொங்கல் முதல் திருசதியில் பண்ணுவாங்க. சக்கரை பொங்கல் ரொம்ப விசேஷம். என்ன முகம்? சத்யோஜாத முகம்னு பேர். அடுத்து வாமதேவ முகம்னு பேர், 2வது முகம். சர்க்கரை பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துட்டல் அப்படின்னு சொன்னால் நீங்கள் புளியோதரை நிவேத்தியம் பண்ணலாம், ரொம்ப விசேஷம். வெண்பொங்கல் நிவேத்தியம் பண்ணலாம். 3வது முகம் அகோர முகம்னு பேர், எலுமிச்சம் பல சாதம் நிவேத்தியம் பண்ணலாம், இல்லை புளி சாதம் நிவேத்தியம் பண்ணலாம்.
4வது முகம் தத்புருஷ முகம்னு பேர். இங்கே தேங்காய் சாதம் நிவேத்தியம் பண்ணலாம், வர்ண சாதம் தானே எல்லாம். அடுத்தது பார்த்துட்டேன்னா 5ஆம் முகம் ஈசான்ய முகம்னு பேர், தயிர் சாதம் நிவேத்தியம் பண்ணலாம். 6வதுல சுத்தண்ணன் நிவேத்தியம் பண்ணலாம். நடுவில் சில பேர் கல்கண்டு சாதம் பாயசம் இப்படி நிவேத்தியம் பண்ணால் ரொம்ப விசேஷம்தான். முருகருடைய சிறப்புகள் பற்றியும் அதே மாதிரி நம்ம நேயர் கேட்ட கேள்விக்கு விடையும் ரொம்ப அழகா தெளிவா சொன்னீங்க சார். நல்ல ஒரு பதிவா இருந்தது. நன்றி. நன்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சார் சொன்ன பதிவு உங்க எல்லாருக்கும் ரொம்பவே பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற ஆன்மீக விஷயங்கள் நான் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நிகழ்ச்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, மற்றவங்களும் இதை கேட்டு பயனடையணும்னு ஆசைப்படுறேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நிச்சயமா இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் பண்ணுங்க. சார் புனித யாத்திரை காசி யாத்திரை போட இருக்காங்க. நவம்பர் மாதம் 11ஆம் தேதி 2024 இந்த வருடம் இந்த காசி யாத்திரை, காசி கயா இது போன்ற புனித யாத்திரை செல்லணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த பிரயாணத்தை அழகா பயன்படுத்திக்கோங்க. இதை பற்றிய முழு விவரங்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நவம்பர் மாசத்துல நானும் காசி யாத்திரை செல்லணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி முழு விவரங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு காசி யாத்திரையை அழகா நீங்களும் மேற்கொள்ளலாம். இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவில் உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.